நாங்கள் இந்த உலகத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ வரலாறுகள் இதற்கு சான்றாக இருக்கிறது. ஒவ்வொரு நபிமார்களுடைய காலங்களிலேயும் வாழ்ந்த எத்தனையோ குடியவர்கள் தன்னுடைய சொத்து செல்வங்கள் தன்னுடைய முயற்சியால் கிடைத்தது, என்னுடைய பரம்பரை ரீதியாக கிடைக்கப்பட்ட சொத்து செல்வங்கள் என்ற ஒரு பெருமை, ஒரு எண்ணம் உருவாகுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா அவர்களோடு கோபித்து அவர்களை அழித்ததாக வரலாறு பேசிக் கொண்டிருக்கிறது. ஆது சமூக கூட்டத்தை பார்க்கிறோம். அவர்களிடமிருந்த பலம் அது அவர்களுடைய முயற்சியால் கிடைக்கப்பட்டதாக எண்ணினார்கள். அது அல்லாஹ்வை மறந்துவிடக்கூடிய ஒரு சாதனமாக மாறியது. அல்லாஹ் தஆலா அந்த ஆது சமூக கூட்டத்திற்கு எதனை பலமாக கொடுத்திருந்தானோ அதை வைத்து அந்த சமூகத்தை அழித்து விட்டான். அதே போன்று ஹாரூன், காமான் போன்ற பெரும் செல்வந்தர்கள் அவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? இன்று வரைக்கும் பூமிக்குள் சுதிவாங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறான் காரூன். கண்ணியமானவர்களே, தனக்கு இருக்கக்கூடிய சொத்து செல்வம் அது என்னுடைய முயற்சியால் கிடைத்தது, அது என்னுடைய பரம்பரையில் கிடைத்த சொத்து என்பதாக எவனிடத்தில் இந்த உலகத்தை அனுபவிக்கும் நோக்கம் உருவாகி விடுகிறதோ முதலாவது அல்லாஹ்வுடைய நினைவு மறந்து போகும். அல்லாஹ்வை மறந்தவன் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு உள்ளாகி அளிக்கப்பட்டதுதான் வரலாறு. கண்ணியமானவர்களே, அதே போன்று இரண்டாவது சொத்து செல்வங்களை அனுபவித்து விட்டு மரணித்தவர்கள், இந்த உலக வாழ்க்கையை முழுமையாக அனுபவித்தவர்கள், அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்கும் இரண்டாவது பரிசு என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய கோபம் அவர்களுக்கு கிடைக்கிறது. நாங்கள் பார்க்கிறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள், ஒரு அடியான் அல்லாஹ்வை அதிருப்திப்படுத்தக்கூடிய, அல்லாஹ்வை கோபமுறை செய்யக்கூடிய செயற்பாடுகளில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறான். இந்த அடியானுடைய செயற்பாடு, அவனுடைய வாழ்க்கையை பார்த்து அல்லாஹ் தஆலா மலக்குகளை பார்த்து சொல்லுவானாம், இதோ இந்த அடியான், அவனோடு நான் கோபம் கொண்டு விட்டேன், அவனுடைய செயற்பாடு என்னை கோபத்துக்குள்ளாக்கி விட்டது, மலக்குமார்களே நீங்களும் அவன் மீது கோபம் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் மலக்குகளை பார்த்து சொல்லுவானாம். மலக்குமார்களும் அந்த அடியானோடு கோபத்தை ஏற்படுத்தி கொண்டு இந்த உலகத்தை விடுத்து சொல்வார்களாம், உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு சொல்லுவார்களாம், உலகத்தார்களே அல்லாஹ் தஆலா இந்த அடியானோடு கோபம் கொண்டு விட்டான், அல்லாஹ்வுடைய கோபம் இந்த அடியானுக்கு கடமையாகி விட்டது, அல்லாஹ்வால் கோபத்தால் நாங்களும் அந்த அடியானை கோபித்து விட்டோம், உலகத்தில் வாழும் சமூகமே நீங்களும் அந்த மனிதனோடு கோபம் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா மனிதர்களை பார்த்து மலக்குமார்கள் கட்டளையிடுவார்களாம். கண்ணியமானவர்களே, இவைகள் எங்களுடைய செவிகளுக்கு கேட்காது. நாங்கள் காதுகளால் இந்த மலக்களுடைய வார்த்தைகளை கேட்டிருக்க மாட்டோம். ஆனால் அந்த வார்த்தையினுடைய தாக்கம் உள்ளத்திலே தாக்கம் செலுத்தி இருக்கும். நாங்கள் பார்க்கிறோம், இன்று எத்தனையோ செல்வந்தர்கள், நல்ல உடல் கட்டமைப்புடையவர்கள், எவ்வளவோ பலம் வாய்ந்தவர்கள் எல்லாம் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு எங்களை அறியாமலே ஒரு கோபம் உருவாகி இருக்கும், அவரை கண்டால் ஒரு வெறுப்பு இருக்கும். அவர் தான தர்மமாக எத்தனையோ சொத்து செல்வங்களை கொடுத்திருப்பார். தன்னுடைய வயலை அறுவடை செய்யும் பொழுது எத்தனையோ மூடைகள் ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். கண்ணியமானவர்களே, இப்படியாக தான தர்மங்கள் செய்யக்கூடியவராக இருந்தாலும் அங்கே இஹ்லாஸற்று தன்னுடைய பெருமை, தனக்கு என்னுடைய சொத்திலிருந்து நான் ஏழைகளுக்கு கொடுத்தேன் என்ற ஒரு நல்ல பெயருக்காக வேண்டி, அதாவது உலகத்தை அனுபவிக்கும் நோக்கில் அது செயற்படுத்தப்படுமாக இருந்தால், கண்ணியமானவர்களே, நாங்கள் இன்று வரைக்கும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனையோ செல்வந்தர்கள் தன்னுடைய சொத்து செல்வங்களிலிருந்து வருடா வருடம் ஜகாத்து கொடுப்பவர்கள், ஏழைகள் தன்னுடைய கதவை தட்டும் பொழுது இல்லை என்று சொல்லாத மனம் படைத்தவர்கள். ஆனால் அவர்களோடு ஏதோ ஒரு அமைப்பில் நாங்கள் கோபம் கொள்ளுகிறோம். அவரை பார்த்தார் ஒரு